அனைவருக்கும் வணக்கம். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். அதை தொடர்ந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் முழு மதுவிலக்கு இருந்தது மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்து அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆண்டுதோறும் 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என கூறிய நிலையில் இதுவரை சுமார் 28 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைமுறையில் இல்லை. மேலும் பெண்கள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், போதைப் பொருள் மற்றும் மதுவிலக்கு கட்டுப்பாடு ஆகிய துறைகளில் ஆட்சி முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பள்ளி, கல்லூரி பகுதிகளில் கூட கஞ்சா விற்பனை நடைபெறுவது கவலைக்கிடமான நிலை என்றும், சிலரை மட்டும் கைது செய்வதால் பிரச்சினை தீராது. பின்னணியில் செயல்படும் பெரிய வலையமைப்புகளை இன்னும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டவிரோத வியாபாரங்களால் திரட்டப்படும் பணம் தேர்தல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தமிழகத்தில் நேர்மையான அரசியல் அமைய வேண்டுமென்றால் அது டிவிகேவால் மட்டுமே அமைய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பூரண மதுவிலக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இது அனைத்தையும் டிவிகே விஜய் அவர்கள் தருவார் என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.